வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2 நாள்கள் பயணமாக ஜப்பான் சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஜப்பானில் நடைபெறும் 15வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் மோடிக்கு இந்திய வம்சாவழியினர் தேசிய கொடியுடன் உற்சாக வரவேற்பு. அந்நாட்டு பாரம்பரிய உடையணிந்து நடனமாடியும் பாடல்கள் பாடியும் மோடியை வரவேற்ற பெண்கள். கடந்த 2019 முதல் 2024 ஆண்டு வரை குஜராத்தில் பெயர் குறிப்பிடாத சில கட்சிகள் 4300 கோடி நன்கொடை பெற்றது எப்படி? தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்துமா, பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய உத்தரவிடுமா என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி. வாக்காளர் பட்டியலில் இருந்து வாக்காளர்களின் பெயர்களை நீக்கும் நோக்கில் கணக்கெடுப்பு நடத்தப்படுவதாக மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையம் மாநில அரசு அதிகாரிகளை மிரட்டுவதாகவும் வாக்குரிமையை பறிக்க விடமாட்டோம் என்றும் சூளுரை. பாஜக விவகாரத்தில் RSS முடிவு எடுப்பதில்லை, பாஜகவுக்கு அறிவுரைதான் தருகிறோம். RSSின் தலையீடு காரணமாக பாஜக தலைவரை தேர்வு செய்வதில் தாமதம் என்ற குற்றச்சாட்டை மறுத்து RSS தலைவர் மோகன் பகவத் விளக்கம். இந்தியர்கள் 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் RSS தலைவர் மோகன் பகவத் பேச்சு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 4 நாட்களுக்கு பிறகு மழை வெள்ளம் ஓய்ந்து சூரிய உதயம் தென்பட்டதால் மக்கள் நிம்மதி. மேக வெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளத்தால் உருக்குலைந்து காணப்படும் நகர பகுதிகள். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் ஏற்பட்ட வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் அட்டார் எண் 1200 என்ற சிறப்பு வாகனத்தை பயன்படுத்தி மீட்பு பணிகளில் ஈடுபட்ட இந்திய ராணுவம். பஞ்சாப் மாநிலத்தில் தொடர்ந்து வெளுத்து வாங்கிய கனமழையால் வீட்டிலேயே முடங்கிய பொதுமக்கள். குர்தாஸ்பூரில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு ட்ரோன்கள் மூலம் உணவுப் பொருட்கள் விநியோகம். தொடர் கனமழையால் டெல்லி யமுனை ஆற்றில் கரை புரண்டோடும் வெள்ளம். தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல அறிவுறுத்தல். தெலுங்கானா மாநிலத்தில் கடந்த 3 நாட்களாக நீடிக்கும் கனமழையால் காமாரெட்டி, சித்திப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்கிறது. மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டு ஆய்வு. ஆந்திர மாநிலம் விஜயவாடா கிருஷ்ணா நதியில் ஆர்ப்பரிக்கும் வெள்ளப்பெருக்கு. பிரகாசம் தடுப்பணையில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் கரைகளை தொட்டவாறு செல்வதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. தமிழகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகல கொண்டாட்டம். பிரதிஷ்டை செய்த சிலைகளை நீர்நிலைகளில் கரைத்து பொதுமக்கள் வழிபாடு. சத்தீஸ்கர் மாநிலம் வனப்பகுதியில் தூங்கிக் கொண்டிருக்கும் குட்டி யானைக்கு பாதுகாப்பாக நின்ற யானைகள். வனத்துறை பகிர்ந்த கியூட் வீடியோ இணையத்தில் வைரல். கர்நாடக மாநிலம் தாவனகெரேவில் பண்ணையில் உள்ள கோழி நீல நிறத்தில் முட்டையிட்டுள்ளதை ஆச்சரியத்துடன் பார்த்து செல்லும் மக்கள். கோழியின் கணையத்தில் உள்ள பிலிவெர்டின் என்ற நிறமி காரணமாக முட்டை நீல நிறத்தில் மாறியிருக்கலாம் என தகவல்.
அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் திருப்பூரில் 3000 கோடி அளவிலான ஆயத்த ஆடை வர்த்தகம் பாதிப்பு. ஆயிரக்கணக்கானோர் வேலை இழக்கும் அபாயத்தை போக்க மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். திமுக ஆட்சிக்கு எதிராக அள்ளி வீசப்படும் அவதூறுகளில் சத்தும் இல்லை, சாரமும் இல்லை. ஆட்சியின் சாதனை சரித்திரம் தொடரும் என்றும் அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளை மக்கள் புறந்தள்ளுவார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. சேலத்தில் இருந்து சென்னை வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. அதிமுக குறித்த திருமாவளவன் விமர்சனத்திற்கு பதிலளிக்க இபிஎஸ் மறுப்பு. ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்ற உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தவேக மனு. விரைவில் மனு விசாரணைக்கு வர இருப்பதாக தகவல். கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியீடு. டிசம்பர் 1 முதல் 4ஆம் தேதி வரை குரூப் 1 முதன்மை தேர்வுகள் நடைபெறும் என்றும் டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் சுற்றித் திரியும் தெருநாய்களை கட்டுப்படுத்த கோரிய பொதுநல வழக்கு. விசாரணையை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. ஆம்பூர் கலவர வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட 22 பேருக்கு ஓராண்டு முதல் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. 161 பேர் விடுதலை செய்து திருப்பத்தூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி தீர்ப்பு. ஆம்பூர் கலவர வழக்கில் முன்னாள் எம்எல்ஏ அஸ்லாம் பாஷா சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும். திருப்பத்தூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. பருத்திக்கான இறக்குமதி வரி விலக்கை டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவு. தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கத்தினர் மத்திய அரசுக்கு நன்றி. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் இந்திய ஜவுளித்துறையை பெருமளவு பாதிக்கும். பாதிப்பை சரி செய்ய மின்கட்டணம் குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை அறிவிக்க வேண்டும் என்று தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கத்தினர் கோரிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள பெரிய கோவில்களை பராமரிக்க தேவஸ்தானங்களை அமைக்க யோசிக்க வேண்டிய தருணம் இது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். இணையத்தில் பரவிய பெண் வழக்கறிஞரின் அந்தரங்க வீடியோக்கள் தமிழகத்தில் மட்டும் எப்படி மீண்டும் மீண்டும் பரவி வருகிறது? சைபர் கிரைம் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. மதுரை கள்ளழகர் கோவில் உபரி நிதியை பயன்படுத்தி வணிக நோக்கில் கடைகள் கட்டுவதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை. கள்ளழகர் கோவில் வளாகத்தில் கழிப்பறைகள், ஓய்வறைகள் கட்டுவதற்கான பணிகளை தொடரலாம் என்றும் அறிவுறுத்தல். புதுக்கோட்டை மாத்தூரில் நீர்நிலையை ஆக்கிரமித்து மாசுபடுத்திய பன்றி வளர்ப்போர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு. நீர்நிலையை மாசுபடுத்தும் பன்றிகளையும் ஆக்கிரமிப்பு கட்டுமானங்களையும் அப்புறப்படுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித மாதா பேராலயத்தில் கொடியேற்றத்துடன் இன்று திருவிழா தொடக்கம். மாநிலம் முழுவதிலும் இருந்து நடைபயணமாக குவிந்து வரும் லட்சக்கணக்கான பக்தர்கள். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி கடலில் இன்று முதல் பக்தர்கள் குளிக்க தடை. 10 நாட்கள் நடைபெறும் புனித ஆரோக்கிய மாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. கனடா நாட்டிற்கான
புதிய இந்திய தூதராக தினேஷ் கே பட்நாயக் நியமனம். சுமார் 10 மாதங்களுக்கு பிறகு இந்தியா கனடா இடையே தூதரக உறவுகள் மீண்டும் தொடங்க இருப்பதாக தகவல். அமெரிக்க விசாவுடன் வரும் இந்தியர்களுக்கு கட்டுப்பாடுகளை தளர்த்தி இருப்பதாக அர்ஜென்டினா அறிவிப்பு. அமெரிக்க விசாவுக்கு விண்ணப்பிக்கும் சுற்றுலா பயணிகள் அர்ஜென்டினா விசாவுக்கு தனியாக விண்ணப்பிக்க வேண்டியதில்லை என்றும் அரசாணை வெளியீடு. கஜகஸ்தானில் நடைபெற்ற 16வது ஏசியன் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி. பல்வேறு பதக்கங்களை குவித்து தமிழ்நாடு வீரர்கள் சாதனை. எனது திறமை மீது நம்பிக்கை இருக்கிறது, வாய்ப்பு கொடுத்தால் திறமையை நிரூபிப்பேன். ஆசிய கோப்பை தொடருக்கு தேர்வாகாத நிலையில் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி திட்டவட்டம்.